தித்திக்கும் திங்கள் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் ஒரு பதிவின் மீது பயணம் கொள்கின்றது என்றால் அது யாவருக்குள்ளும் புது புது சிந்தனைகளை முளைக்கவிட காரணங்களாக இருந்துவிட வேண்டும் தான். இதுபோல் பதிவை அனுதினமும் ஒரு பதிவாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றது, அதை பதிவு செய்து கொண்டிருக்கின்றது என் உறவுகளே. அதுபோல் இன்றும் ஒரு அழகான பதிவுதான். காலம் நல்ல மருந்தாகும், காயங்கள் அதில் பறந்தாகும், நீங்கள் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு வரமாகும் என்று நீங்கள் நினைத்து இந்த மண் தடம் மீது பயணத்தை நேர்பட நடத்தும் நெறிகளை உங்களுக்குள் வெறிகொண்டு இருக்கும் நிலை செய்து கொண்டால் அனைத்தும் உங்களுக்கு இந்த உலகத்தின் மீது வசமாகும். உறவுகள் பாலங்கள், உயிர்கள் நாளுங்கள், அன்பை பேணுங்கள், அனைவரிடத்திலும் நல் மதிப்பை பெறுங்கள் என்றுதான் ஒவ்வொரு வரலாற்று புத்தகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நம் கண்களுக்கு தெரிந்தது மட்டுமல்ல, இனி தெரியாததிலும் இதுபோல்தான் நிச்சயம் இருக்கும். அன்பை விளைவித்து அதன் மூலம் வரும் அறுவடையை பாருங்கள், தெரியும் இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டும் என. அது உங்களுக்கு பாடங்களை புகுட்டிவிடும் என் உறவுகளே. நிதர்சனமான தருணங்கள் எப்பொழுதும் நம்மை வைராகியமான மனிதர்களாக மாற்றி வைக்கும். அந்த வைராகத்தை நம் வாழ்க்கையில் ஆணிவேராக எடுத்து இந்த மண்தடம் எனக்கான வரம், இதில் நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று போராட்ட குணங்களை உங்களுக்குள் நீங்கள்தான் துளிர்விடச் செய்து அழகூற இந்த மண் தடம் மீது கொண்ட மனித பிறவியை பெருமையாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் குறிக்கோளாக இருக்க வேண்டும். விடாமுயற்சி என்பது ஒன்று உங்களுக்குள் துளிர்விடும் என்றால், இவைகள் எல்லாம் உங்களுக்குள் இருக்கும் நிலை இருந்தால் அந்த விடாமுயற்சிகள் உங்களோடு துளிர்விடும். எப்பொழுதும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இந்த மண்தடம் மீது வாழ அது வழிவகை வகுத்துவிடும் என் உறவுகளே. அழகான மண்தடம் உங்களுடையது, உங்கள் வாழ்க்கை உங்களுடையது. அழகாக இந்த வாழ்க்கையை கையாளும் மன பக்குவ நெறியை அடைந்து சிறப்பூற நான் பிறந்து விட்டேன் இந்த மண்தடம் மீது, எதையும் என்னால் சாதித்து வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை மனதை உங்களுக்குள் இருக்கும் நிலை செய்து அழகான இந்த மனித வாழ்க்கையை மிக பெருமையாக வாழ முற்பட வேண்டும் என் உறவுகள் அனைவரும் இந்த மண்தடம் மீது. என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் இதுபோல் பதிவைதான் வலியுறுத்தும் என்றால் உங்கள் மனம் சிறிதேனும் மாறும் என்பதற்காக தான் என் உறவுகளே.